ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே அருமையான முருங்கைப்பூ பொரியல் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க கூட இந்த முருங்கைப்பூ பொரியலை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே சமயத்தில் இதை நம்ம சேர்த்துக்கும் போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த முருங்கைப்பூ பொரியலை நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எவ்வளோ செஞ்சிங்கனாலும் பத்தாது, அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்கிறது பார்த்துட்டோம்னா ரொம்பவே சுலபம் தாங்க, ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. இதோடவே 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இதோடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வெங்காயம் பார்த்துட்டோம்னா நல்லா வதங்கிட்டுருக்கு. அடுத்ததாக இதில் தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைப்பூவை சேர்த்துக்கலாங்க. முருங்கைப்பூ ஆல்ரெடி நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துட்டு இதை அப்படியே கலந்து விட்டுடலாம். நம்ம இதுவரை எதுவுமே தண்ணி சேர்க்கலைங்க. இந்த முருங்கைப்பூ கழுவும் போது நம்ம இருக்கிற அந்த தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். வேணும்னா மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இதெல்லாம் நல்லா அப்படியே வதங்கிட்டுருக்கு. ட்ரை ஆகட்டும் இன்னும் கொஞ்சம். இந்த சமயத்தில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 டம்ளருக்கு குறைவான அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்குறேன். இது ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. இந்த முருங்கைப்பூ எல்லாம் நம்ம உடம்புல நம்ம அதிகமாக சேர்த்துக்கும் போது கண்டிப்பாக நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், இரும்பு சத்து அதிகரிக்கும். அதனால் இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் துருவலை நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் உள்ள சேர்த்துருக்கேன். நம்ம தேங்காய் எவ்வளோக்கு சேர்க்குறோமோ அவ்வளோக்கு நமக்கு சுவை அதிகமாக இருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, இப்போ ரொம்பவே அருமையான முருங்கைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், இல்லை சாதத்தை கூட பிசைஞ்சு விட்டு சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டோம்னாலும் நமக்கு இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இதுவரை நீங்கள் இதை செய்யாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை பார்க்கும்போதே ரொம்பவே அருமையாக இருக்கும்.